ஸோ ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் டுவர்ட்ஸ் ஃபைனல் டெஸ்டினேஷன். அதாவது பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஊருக்கு. ஸோ ஹே வாட்ஸ் அப் பீப்புள், திஸ் இஸ் ராஜா ஆன் த வீல்ஸ். ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் ஃபைன். எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். வெரி குட் மார்னிங் டு யூ. பார்த்திங்கன்னா 3 ரூட்டாக மூணு குரூப்பாக பிரிய போகிறோம். எப்படின்னா தென்காசி கன்னியாகுமரி எல்லாம் ஒரு ரூட்டு, கோயம்புத்தூர் போகிறதுக்கு ஒரு ரூட்டு ஒரு ஆள் போகுது. அதே மாதிரி நானும் பிரதீஷும் சென்னை. சொன்னேன் இல்லையா, நேற்று அந்த ஃப்ராஸ்ட்டு பார்க்க முடியல அப்படிங்கிறதுனால இன்றைக்கி காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு அதை போய் பார்த்துட்டு வந்தாச்சு. அது ஒரு குறையாகவே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. சரி ஏன் போயிட்டு அதை விடுவானே, ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு அதை போயிட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே எத்தனை லேயர் டிஷர்ட்டு, அதுக்கு மேலே ஹுடி, அதுக்கு மேலே ரைடிங் ஜாக்கெட்டு, அதுக்கு மேலே ரெயின் லேயர், இவ்வளவும் போட்டு தான் அந்த இடத்துக்கே போக முடிஞ்சுது. அவ்வளோ குளிர். காலையில் கரெக்டாக 6 மணிக்கு அங்கே இருந்தோம். ஸோ இப்போ ஃபைனலாக எல்லாருமா சேர்ந்து ஒரு பிட் ஸ்டாப் எடுக்கிறது பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் கீழே பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நிப்பாட்டுறது. அங்கே நிப்பாட்டிட்டு ஒன்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு அப்படின்னா அங்கேருந்து எல்லோரும் பிரிஞ்சு போயிடுவாங்க.
சென்னை பார்த்திங்கன்னா பிரகாஷ் ப்ரோ எங்கள் கூட வர மாதிரி இருந்துச்சு. பட் அவருக்கு அங்கே ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சு, அது கேன்சல் ஆயிடுச்சு. அதனால் அவர் பேக் டு தென்காசி. ஸோ இப்போது சென்னைக்கு நானும் பிரதீஷ் மட்டும்தான் போகிறோம். ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா இந்த ரைடுக்கு கண்டிப்பாக வந்து நான் ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா, டில் நவ் தி ஜேர்னி இஸ் ஜஸ்ட் வாவ், அப்சல்யூட்லி வாவ், ஃபென்டாஸ்டிக்கலி வாவ். அவ்வளோ ஹாப்பி, அவ்வளோ மெமரிஸ். லைக் அதான் அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் ஒன்று வரும் இல்லையா, வாலெட் எம்டி, மைண்ட் ஃபுல் ஆஃப் மெமரிஸ். அதே மாதிரி தான் நாங்கள் எங்களோட எஸ்டி கார்டு ஃபுல் ஆஃப் மெமரிஸ், மைண்ட் ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் வாலெட் டோட்டலி எம்டி. But it was totally worth the ride. And this is Kunnur. குன்னூர். நமக்கு லக் இருந்தால் டாய் ட்ரெயின் பார்க்கலாம், இல்லைன்னா அட்லீஸ்ட் ஸ்டேஷன் மட்டும்தான். இதுதான் டாய் ட்ரெயின் ஸ்டேஷனா? ஆமாம், இல்லை, எஸ், இதாங்க டாய் ட்ரெயின் ஸ்டேஷன், குன்னூர் ஸ்டேஷன். ட்ரெயின் இல்லை, நிற்கிது இங்கே பார்த்தீங்களா ட்ரெயின், டாய் ட்ரெயின் நிற்கிது. அதில் போகணுன்னு சின்ன வயசுலேருந்து ஆசை. பட் அதுக்கான நேரமும் அமையல, நமக்கு அந்த ஆசையும் விட்டு போச்சு. ஸோ ஊட்டி அடிவாரம் மேட்டுப்பாளையம் வந்தாச்சு. எங்கே நிற்கிறாங்கன்னு தெரில, எந்த ஹோட்டல்னு தெரில. ஏன்னா போன வாட்டி நான், ஹரிஷ், பிரதீஷ் நாங்கள் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். ஏன்னா நாங்கள் வெளியே கிளம்பினோன்னு. பிரகாஷ் ப்ரோ, இவங்க விக்கி ப்ரோ, இவங்கெல்லாம் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டாங்க. ஏன்னா அவங்க எங்களுக்கு அப்புறம் கிளம்புனாங்க. ஸோ இந்த வாட்டி எல்லாருமே ஒரே ஹோட்டலில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அது எந்த ஹோட்டல் தான் தெரில. நாங்கள் சாப்பிட்ட அதே ஹோட்டலா இல்லை அதை தாண்டி போகணுமா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். பெட்ரோல் அடிக்கணும். நான் 4 பாயிண்ட் இருக்குது, போயிடலான்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஈரோடு வரைக்குமாச்சும் தாங்கும், அதுக்கப்புறம் போய் போட்டால் போதும். இதெல்லாம் மிஸ் பண்ணுவேனே, இந்த ப்ளசண்ட்டான ஏரு, இந்த க்ரீனரி, இந்த தென்னை மரம், இந்த ஃப்ரெஷ் ஏரு, இந்த ஹில் ஸ்டேஷன் எல்லாத்தையும் நீ பயங்கரமாக மிஸ் பண்ணும். போன வாட்டி பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே சாப்பிட்டோம், இந்த வாட்டியுமே இங்கே தான். ஓகே, ஸோ சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ சாப்பிட்டாச்சு. நல்ல ஹெவியான பிரேக்ஃபாஸ்ட் தான். ஏன்னா மதியானம் லஞ்சுக்கு எங்கேயும் நிப்பாட்டுற மாதிரி ஐடியா இல்லை. நான் 10 மணி நேரம் கட்டுதுங்க சென்னைக்கு இங்கேருந்து. அதனால் மதியானம் நின்று லஞ்ச் பண்ணுவோம் அப்படிங்கிறது டவுட்டு தான். ஸோ இப்போவே ஹெவி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பில் தண்ணி மட்டும் வாங்கணும். இதுதான் பிளாக் தண்டர் மேட்டுப்பாளையத்தில். இந்த வெரி ஃபர்ஸ்ட்டு ஒண்டர்லாலாம் வரதுக்கு முன்னாடி இதுதான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஐ திங்க் இதுக்கு முன்னாடி விஜிபி எம்ஜிஎம்லாம் இருந்துச்சுன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இவங்க வந்தாங்க. பட் ஒன்றும் சரியில்லைங்க. உள்ள போயிருக்கோம் ஒரு தடவை, வீட்டில் எல்லோரும் ஃபேமிலியாக வந்திருந்தோம். உள்ள ஒன்றும் பெருசாக சிறப்பாக இல்லை.
முன்னாடி இதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த கடையில் இப்போ டெவலப் ஆனது ரீசெண்ட் இயர்ஸ். வெயில் பரவாயில்ல, ஒன்றும் அந்த மணி பார்த்திங்கன்னா 1:30 ஆயிடுச்சு. ஆனால் வெயில் ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அடுத்த விஜயமங்கலம் டோலில் ஸ்டாப் பண்ணால் பண்ணலாம். மறுபடி தாண்டி போட்டானுங்களா? இல்லை இல்லை, நான் கூட மறுபடியும் எதை தோண்டி போட்டாங்களான்னு நினச்சேன். ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு இதுதானே வேலை. ஒரு ரோடை நீட்டாக போட வேண்டியது, போட்டுட்டு கொஞ்ச நாளில் மறுபடியும் அதை தோண்டி போட்டுறது, தோண்டிட்டு அப்படியே கிடப்பில் போட்டுறது. பிரதீஷ்க்கு இப்போ தான் கால் பண்ணேன். அவர் முன்னாடி போயிட்டுருக்காரான், எங்கேயாச்சும் பிரேக் நிப்பாட்டலாமான்னாரு. ஓகே ப்ரோ நிப்பாட்டுங்கண்ணே. ஸோ எங்கேயாவது முன்னாடி நின்றுட்டுருப்பார். எந்த இடம் தான் தெரியாது, போய் பார்க்கணும். ஸோ யா, பிரதீஷ் ப்ரோ அங்கே இருக்கார். So let's have a small coffee break. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். சங்ககிரி டோல் தாண்டியாச்சு. ஒரே நாளில் எக்ஸ்ட்ரீம் கோல்டையும் அனுபவிச்சாச்சு, எக்ஸ்ட்ரீம் ஹீட்டையும் அனுபவிச்சுருக்கேன். இப்போ வரப்போ என்ன கிளைமேட் இருந்துச்சோ அந்த கிளைமேட் இப்போ இல்லை. சரியான ஹீட்டு. போனோடனே வண்டியை சர்வீஸ் பண்ணணும், கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணணும். ஏன்னா ஆஃப் ரோடிங்லாம் போயிட்டு வந்திருக்கு, எங்கெங்கே நட்டு போல்ட் லூஸ் ஆகிருக்குன்னே தெரியாது. அதனால் ஒரு சர்வீஸ் பண்ணி வாஷ் பண்ணால் தான் வண்டி மாதிரி இருக்கும், இல்லைன்னா காயலாங்கடை மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சேலம் வந்துடும். சேலம் தாண்டிட்டா இதை விட ட்ரையாக இருக்கும். ஏதோ சேலம் வரைக்குமாச்சும் ஏதோ கொஞ்சம் கிளைமேட்டு ஒரு மாதிரி இருக்கும். லைக் சூடு, ஹீட் வந்து கம்மியாக இருக்கும் ஓரளவுக்கு. சேலம் தான்ட்டு அதுவும் இல்லை, சுத்தம் ரொம்ப ட்ரையாக இருக்கும். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 3:15, 3:10. இன்னும் 400 கிலோமீட்டர் இருக்குது சென்னை போய் சேர்றதுக்கு. ஏர் நாய்ஸ் ரொம்ப அதிகமாக காதை கிழிக்குது. வச்சுருக்கேன் இயர்பட்ஸ் வச்சுருக்கேன், போடணும். அடுத்த பிரேக்கில் நிப்பாட்டிட்டு இயர்பட்ஸ் போடணும். இப்படியே போச்சுன்னா காது டமார் ஆயிரும். பிரதீஷ் அப்போதே என்னை கிராஸ் பண்ணார், பார்த்தா இப்போ தான் முன்னாடி போய்ட்டுருக்காரு. ஆக்சுவலி பிரதீஷ் ஸ்லோவாக போகிறாப்புல, பிரதீஷ்லாம் ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுவாப்புல, அதுவும் நல்லா நேக்காகவும் ஓட்டுவாப்புல. ஹைவேஸில் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி
வெக்ஸ் ஆயிரும். போர் அடிச்சிடும் சீக்கிரம். ஏன் ஒன்றுமே இருக்காது, வெறும் பிளெயின் ரோடு தான். அதுவும் இல்லாமல் நிறையா ஹைவே ஹிப்னாட்டிசம் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. சேலம் 10 கிலோமீட்டர் வந்துட்டோம். சேலம் இந்த இப்படி போனால், ஐ மீன் லெஃப்டில் போனால் சேலம் டவுனு, சேலம் போயிடலாம். சேலம் பெங்களூரு. நேராக போனோம்னா நாமக்கல், சென்னை, ஆத்தூர். இந்த பைபாஸில் ரைட் எடுத்தோம்னா மதுரை, கன்னியாகுமரி. அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா சென்னை, ஆத்தூர், சென்னை. இன்னும் 340 கிலோமீட்டர்ஸ் சென்னைக்கு. சேலத்துக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து ஆத்தூர், கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம், திண்டிவனம், சென்னை, செங்கல்பட்டு, சென்னை. எப்படியும் நைட்டு 11 மணி 10 அல்லது 11 ஆயிரும்னு நினைக்கிறேன். நான் கெஸ் பண்ணுறது. இனி நடுவில் எங்கேயா பிரேக் எடுத்தோம்னா அது இதுன்ட்டு சொல்லிட்டு எப்படியும் அது ஒரு டைம் ஆகும். பைக்குக்கு செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றலான் இருக்கேன். ரோலானோட அந்த பிராஸ் கோட்டிங், அந்த செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றலான் இருக்கேன். அது எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது, லைஃப் அதிகமாக வரும் நார்மல் செயின் ஸ்ப்ராக்கெட்டை விடன்னு சொல்கிறாங்க. நானுமே நிறையா கேள்விப்பட்டேன். ஆக்சுவலி இந்த வாட்டியே போய் டாப் பாக்ஸ் மாற்றிலேயே கேட்டேன், அவங்கள்ட்ட இருந்துச்சு ரோலானோட செயின் ஸ்ப்ராக்கெட்டு. பட் டைம் இல்லை. நாங்கள் போனதே பார்த்திங்கன்னா 8 மணிக்கு தான் டாப் பாக்ஸ் மாட்ட கொடுத்துட்டு சாப்பிட போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சும்மா விண்டோ ஷாப்பிங் பண்ணிகிட்டு நான் சும்மா எதாச்சுமா கேட்டேன், ரோலான் இருக்குதுங்களா அப்படின்னு. இருக்குது சார் அப்படின்ட்டான் பொசுக்குன்னு. ஐயோ என்னடா இப்போ மாற்றி தருவியா அப்படின்னு கேட்டேன். டைம் ஆயிடுச்சு சார், நாளைக்கு வரீங்களாண்ணா. நாளைக்கு எங்கடா, நாங்கள் இதுவே ஒரு பிட் ஸ்டாப்பு தான் எங்களுக்கு. இன்றைக்கி நைட்டு மட்டும் தான் இருப்போம், காலையில் கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு மாட்டலை. சரி அப்புறம் சென்னை போய் மாட்டிக்கலான்ட்டு விட்டேன். ரோடு அங்கங்கே காலியாக இருக்குது. நம்ம மீட்டியாரில் எவ்வளோ ஸ்பீடு போகலான்னு கொஞ்சம் பார்க்கலாமா? ஏன்னா இரிட்டேஷனாக பார்க்க முடியாது. ரோடு காலியாக இருக்கும்போதே எவ்வளோ தான் நம்மளால் மேக்ஸிமம், ஏன்னா ஆப்வியஸ்லி 120 எல்லாம் கண்டிப்பாக யாராச்சும் ரீச் பண்ணியிருப்பாங்க. நம்மளால் எவ்வளோ முடியுது அப்படிங்கிறத பார்ப்போமா? 115. தொற்று 120 அடே 120 தொட்டுறா. 120ல் முக்கிட்டு இருக்குதுங்க. அந்த 120 119 வரைக்கும் வருது. 120 கூட தொடல. உளுந்தூர்பேட்டை போய் சாப்பிட்றதா இல்லை வெறும் ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது குடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி செங்கல்பட்டு அந்த மாதிரி போய் சாப்பிட்றலாமா அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. ஏன்னா டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 5:50 ஆல்மோஸ்ட் 6 ஆயிடுச்சு. அதை இப்போயே சாப்பிட்றலாமா இல்லை ஜூஸ் அந்த மாதிரி எதாவது குடிச்சிட்டு
இன்னும் ஒரு 1.5 hours கழித்து சாப்பிட்லாமா அப்படின்னு தோணிகிட்டே இருக்குது. பிரதீஷ் என்ன சொல்கிறாப்புலன்னு தெரியல. எனிவேஸ் பார்ப்போம், போய் நிப்பாட்டிட்டு என்னதுன்னு பார்ப்போம். ஒரு வேளை பசி இருந்துச்சுன்னால் அப்படியே சாப்பிடலாம். எனக்கு பெருசாக பசிக்கலை. ஸோ இந்த நேரத்தில் ஐ வுட் லைக் டு ரிக்வெஸ்ட், லைக் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், நிறையா கமெண்ட் பண்ணுங்கள் நல்லதா. அண்டு இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி. அங்கேயும் உங்களோட சப்போர்ட் தேவை. ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்து இன்னும் நிறையா இந்த 2026 நிறையா லொக்கேஷன்ஸ் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் தான் எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கணும். ஸோ எஸ், ப்ளீஸ் டூ சப்போர்ட் மீ, ஹெல்ப் மீ, லெட் சப்போர்ட் ஈச் அதர் அண்ட் க்ரோ டுகெதர். முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேரும் பண்ணுங்கள். என்ன ப்ரோ, என்ன இப்போ சாப்பிட்றோமா இல்லை ஜூஸ் குடிக்கிறோமா? சாப்பிட்றலாமா? இங்கேயே சாப்பிட்றலாமா? போயிடலாமா? ஸ்ரீ ஆச்சி மெஸ் மண்பானை சமையல். மாப்பிள்ளை படிச்சிட்டேன். அப்பா, பேண்ட்டு ஷூவில் என்ன கந்தரகோலமாக இருக்குது பாருங்கள். வண்டி முதற்கொண்டு போனேன். பேண்ட்டு ஷூ எல்லாமே க்ளீனிங் கொடுக்கணும், வண்டியை சர்வீஸ் கொடுக்கணும். ஒரு ட்ரிப்புன்னு போனோம்னா 3 செலவு இருக்குது. ஒன்று ட்ரிப்புக்கு முன்னாடி வண்டியை ரெடி பண்ணுறதுக்கு, இன்னொன்று ட்ரிப் அப்போ செலவு, இன்னொன்று ட்ரிப்புக்கு போயிட்டு வந்துட்டு செலவு. 3 செலவு ரெடி பண்ணி வச்சாதான் ஒரு ட்ரிப்புக்கே போக முடியுது. ஓகே கைஸ், தென் சாப்பிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வெஜ் மஞ்சா சூப் சொல்லியிருந்தோம். சூப் நல்லாயிருக்கு. பிரதீஷ்க்கு வந்து சிக்கன் பிரியாணி, எனக்கு வந்து கோபி நூடுல்ஸ் இதெல்லாம் வந்துச்சு. சுட சுட இருக்குது. பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குது. தண்ணி சர்வ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எங்களோட ஆக்சசரிஸ்லாம் இங்கே சார்ஜ் ஏறிட்டு இருக்குது. மைக்கு இருக்குது 40%, பட் இருந்தாலும் ரிஸ்க் எடுக்க வேணாமேன்ட்டு சார்ஜ் போட்டேன். சாப்பிட்டு மோட்டோ விலாகில் மீட் பண்ணலாம். சாப்பிட்டு கிளம்பியாச்சு. நல்ல சாப்பாடு, டேஸ்ட் வைஸ் ஓகே நல்லா இருந்துச்சு. ஸோ உளுந்தூர்பேட்டை டோல், இதை க்ராஸ் பண்ணிட்டா அடுத்த ஒரு 100 கிலோமீட்டர்ஸில் நெக்ஸ்ட்டு பிரேக். டோட்டலாக பார்த்திங்கன்னா 200 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இன்னும் வீட்டுக்கு. ஸோ 100 கிலோமீட்டர்ஸில் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு 100க்கு வீட்டுக்கு ரீச் ஆகிடலாம். தட்ஸ் த பிளான். டைம் பார்த்திங்கன்னா இப்போது 7:30. ஸோ பெரிய ரொம்ப லாங் பிரேக்கு. ஒரு 1.5 hours. 6க்கு வந்தோம். டைம் இப்போ 7:30. 1.5 hours பிரேக். செங்கப்பள்ளியில் பெட்ரோல் அடித்தது. இப்போது மறுபடியும் 3 பாயிண்ட் காட்டுது. உளுந்தூர்பேட்டை வரைக்கும் வந்திருக்குது. இனி நெக்ஸ்ட்டு எங்கே பிளிங்க் ஆகுதோ அங்கே ஒரு ஃபியூல் ஸ்டாப் எடுக்கிற மாதிரி இருக்கும்.
விக்கிரவாண்டி தாண்டியாச்சு. அடுத்தது திண்டிவனம். இருக்கிற டயர்டுக்கு போன உடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கப்புன்னு படுத்துடணும். நாளையிலேருந்து ரொட்டீன் வேலை இருக்குது. ஸோ சென்னை வந்தாச்சு, வீட்டுக்கிட்டேயும் வந்தாச்சு. ஸோ திஸ் மார்க்ஸ் தி எண்ட் ஆஃப் த ட்ரிப்பு. ஸோ இது வரைக்கும் இந்த ஜேர்னியை பற்றி சொல்லணுன்னா, till now the journey is wow and absolutely fantastic. Lots of memories, நிறைய எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இட் இஸ் ஆல் குட் மெமரிஸ், குட் பாண்டிங். அண்ட் ஆல்சோ போன வாட்டி எல்லாம் நியூவியூஸாக இருந்த நாங்கள் இந்த வாட்டி ரொம்பவே ஜெல்லாகி நல்லாவே அனபாண்டு மாதிரி பாண்ட் ஆகிட்டோம். ஸோ யா, லைக் ஐ செட், இந்த ட்ரிப்போட இந்த ரைடோட எண்டுக்கு வந்துட்டோம். விச் மீன்ஸ் இந்த vlog, இந்த சீரீஸும் இதோட முடிஞ்சுது. இந்த வின்டர் ரைட் சீரீஸும் இதோட முடிஞ்சுது. ஸோ நான் மறுபடியும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறதெல்லாம், சப்போர்ட் மீ, சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி. இந்த ஐடியும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ யா, that's all from me guys. I'll finish the vlog here. So take care, ride safe. See you in the next video. Until then, signing off, Raja. Thank you.